இல்ல பொதுவாவே டெல்லி சந்திப்புகள் இவ்வளவு டார்க்கா தான் நடக்குமா? அதான் சொல்றேனே, பல்வேறு சந்திப்புகள்ல பல விதங்கள் இருக்குதுன்னு நான் அத சொல்றேன். பொறுத்துதான். அதை பொறுத்துதான். அப்போ இது மாதிரியான ஒரு சந்திப்பு நடந்த மாதிரி எனக்கு தெரியல. வேற ஒரு காரணத்துக்காக போயிட்டு, அதுவும் இவர்களை சந்திக்க போவது அப்படின்றது வெளிப்படையா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. ஏன்னா அடுத்த சில மணி நேரங்கள்ல தெரிஞ்சிரும். அடுத்த சில மணி நேரங்கள்ல நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தோம். எல்லாருக்கும் தெரிய போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம். அதை மறைப்பது அப்படின்றது கடைசி நிமிடம் வரைக்கும் இதுல ரகசியம் காப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத அவர் யோசிச்சாரா? தெரியல. இன்னொன்னு சினிமா பாணியில போகும்போது ஒரு கார் வரும்போது வேற கார் ஆமா வருது. ஆமா. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். நான் சொல்றேன்ல, இது மாதிரியான ரகசிய சந்திப்பாக இதை மாத்திரலாம் அப்படின்னு கூட அவரு கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசிச்சிருக்கலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். அப்போ இல்ல, இது ரகசிய சந்திப்பாக இருக்கக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு விரும்பி இருக்கலாம். அவங்கதான் போட்டோ அமித்ஷா விரும்பி இருக்கலாம். அவர் இந்த தகவலை கசிய விட்டுருக்கலாம். அதன் மூலமாக இன்னைக்கு வெளியில சேர்க்கிறோம். அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு, நான் சொல்றது போல. ஏன்னா யாருமே அடுத்த சில மணி நேரங்களில் நடக்க இருக்கக்கூடிய சந்திப்பை மறுத்து பேச மாட்டாங்க. அது வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்றத தெரிஞ்சும் கூட மறுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை கூடுதலா சொன்னதுல எந்த தகவலும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த சந்திப்பு ஏதாவது குளறுபடியாக போதா? ஏன்னா அழைப்பின் பேர்ல தான் அவர் போயிருக்கிறாரு.